தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலீஸ் காவலில் இருந்த ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். ஞானசேகரனின் உடல்நிலை பற்றி போலீசார் மற்றும் மருத்துவ நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு வந்த ஞானசேகரன் வலிப்பு ஏற்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 7 நாள் நீதிமன்ற காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் முதல் நாள் எழும்பூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். நேற்றைய தினம் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி அவர்கள் தலைமையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில நள்ளிரவு நேரங்களில் திடீரென அவருக்கு வலிப்பு ஏற்பட்டுகிறது. உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அவர் அரசு ஸ்டான்லி பொது மருத்துவமனைக்கு அனுமதிக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு முழுமையான சிகிச்சை அளிக்கப்பட்டு மீதும் கைதிகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா, தனியாக வந்தாரா இல்ல வேறு யாருடன் வந்தாரா என பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. அவருடன் செல்போனில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வீடியோக்களை வைத்து அந்த பெண்ணின் விவரங்கள் யார், இவர்களின் வீடியோக்களை எதற்காக வைத்திருக்கிறீர்கள் என்பது குறித்தான கேள்விகள் எல்லாம் அவரிடம் முன்வைக்கப்பட்டதாகவும் இதனால் அதிக மன அழுத்தம் காரணமாக வலிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தரப்பிலும் மருத்துவர் தரப்பில் அவர் முழுமையாக தூங்காத காரணத்தினால் வலிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அவர் அளித்த பதில்கள் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. அவர் கைதிகள் வார்டில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சையானது முழுமையாக அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன்.